எப்படின்னா செவ்வறு மேலாம் ஏறும். கொஞ்சம் மரம் இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, சார் 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 மேலே ஏறிப்பாங்க, அந்த மரத்துல எல்லாம் சாப்பிடும். இதே வால் கொஞ்சம் குரங்கு மாதிரி அது பெருசா இருந்ததுப்பா என்ன செய்யும்? என்ன செய்யும்? குரங்கு பாரு அந்த வாழை என்ன செய்யறாங்க, மரத்து கிளையில சுத்தி திங்கிட்டு என்ன செய்யும்? இங்கிட்டு அங்கிட்டு தாவும், அங்கிட்டு இங்கிட்டு தாவும், அங்கிட்டு இங்கிட்டு தாவும் எல்லாம் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்றான்னு சொன்னா எல்லாம் அது மேல அளந்து வைக்கக்கூடிய சொல்றோம். இந்த உலகத்தில் பாருங்க யாரும் யாரை விட பெரியவரும் இல்லை, யாரை விட சிறியவரும் பாருங்க யாரும் கிடையாது. எல்லாமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் எப்படி நம்ம உறவுமுறை பேணக்கூடிய சூழல் வேணும், நம்ம எப்படி வாழணுங்கிறத ரொம்ப ஒன்றும் இல்லை. மீன் பாருங்க கடலை அழைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கவிஞன் அருமையாக சொன்னான், புழுவிற்கு ஆசைப்பட்டது மீன். எத்தனையோ கடல்ல ஆளை எத்தனையோ இதெல்லாம் இருக்கு, ஆனா மீன் மட்டும் தான் மாட்டுது தூண்டில். புழுவிற்கு ஆசைப்பட்டது மீன், மீனிற்கு ஆசைப்பட்டான் மனிதன். புழுவிற்கு ஆசைப்பட்டது மீன், மீனிற்கு ஆசைப்பட்டான் மனிதன். மீனிற்கு கிடைத்தது புழு, புழு கிடைச்சிருச்சு. மனிதனுக்கு கிடைத்தது மீன். அடுத்த வரை கவிஞர் எழுதுனா புழுவிற்குன்னு சொல்லி போடு, புழுவிற்குன்னு போட்டு ஒரு கேள்விக்குறி வச்சான். அதாவது மீனிற்கு கிடைத்தது புழு, மனிதனுக்கு கிடைத்தது மீன். புழுவிற்குன்னு சொல்லி கவிஞர் நினைச்சா ஒரு கேள்விக்குறியை போட்டு அடுத்த வரி எழுதலாம் பாருங்க. ஆனாலும் புழு காத்து கொண்டிருந்தது, மனிதன் மண்ணுக்குள் வரும் வரைச்சு. ஏன்னா வரணும், எங்கேயும் போக முடியாது. சரியா? கடைசியில் யாரு? நான் தான் உன்னை பார்ப்பேன். நான் தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருப்பவன் கடைசியில் பானா ஏண்டதான் வரணும். ஆனால் நான் பெரியவன், நீ பெரியவன், இந்த சூழல் எல்லாம் பல இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்க, நீ ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் பண்ண என்ன செய்யுது, தலைவிரித்து பேர ஆடிட்டு. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் பல சொல்லணும். இந்த புறாக்கள் எல்லாமே நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒன்றும் சொல்ல வேண்டியது, நம்ம திருச்சி வச்சு சொல்லணும்னு சொன்னால் 3 அருமையாக இருக்கக்கூடிய வந்து பாரு, ஒரு பக்கம் பாரு மலைக்கோட்டை இருக்கு, ஒரு பக்கம் பாரு சர்ச் இருக்கு, ஒரு பக்கம் பாரு தர்கா இருக்கு, பெரிய தர்கா இருக்கு. மலைக்கோட்டையில் பாரு ஏகப்பட்ட புறாக்கள் இருக்கு, ஏகப்பட்ட புறாக்கள் தன் குட்டிகளோடு குஞ்சுகளோடு மேலே வாழ்ந்துட்டு இருக்கு. திடீர்னு அங்கே கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கிளீன் பண்றாங்க. எல்லாத்தையும் சுண்ணாம்பு அடிச்சு கிளீன் பண்ணும் பொழுது அந்த புறாக்கள் அப்படியே பறந்து போய் பண்ண எங்க போய் உட்காருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சில் போய் பண்ண உட்காரு. ஒரு 2 மாசம் ஆச்சு, சர்ச்சில் ஒரு பெரிய திருப்பணி, கிறிஸ்துமஸ் வரும்போது அதை சுத்தப்படுத்தலாம்னு சொல்லி பண்ணா அங்கே போய் பண்ண சுத்தப்படுத்தும் பொழுது அந்த புறாக்கள் அப்படியே பறந்து போய் பண்ண எங்க வருது, பக்கத்தில் தர்கா இருக்கு, முத்தவெளி தர்கா இருக்கு, அந்த கூண்டு மேலே போய் பண்ண உட்காந்து. இதெல்லாம் சரியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலையெல்லாம் மணக்கட்டில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்காவில் வந்து பாரு சந்தனம் கூட வருது, அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி பாரு வெள்ளை அடிக்கலாம்னு ஆரம்பிக்கிறப்ப இந்த புறாக்கள் அப்படியே மீண்டும் பாரு என்ன செய்யுது, நேரம் வந்து பாரு திரும்பி எங்க உட்காருது, மணக்கட்டையில் வந்து பண்ண. அப்போ தாய்ப்புறாவை பார்த்து இந்த குஞ்சு புறா கேட்டுச்சான், ஏமா நம்ம முதல்ல எங்க இருந்தோம், மலைக்கோட்டையில் இருந்தோம், அப்புறம் எங்க போனோம், சர்ச்சுக்கு போனோம், அப்புறம் எங்க போனோம், தர்காவுக்கு போனோம், அப்புறம் எங்க வந்தோம், திருப்பி மலைக்கோட்டைக்கு வந்துட்டோம். நம்ம எங்க போனாலும் ஒரே பேர் தானமா இருக்கு, புராணம் தானே சொல்றாங்க. இந்த மக்கள் மட்டும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க, இங்க போனா இந்துங்கிறான், அங்க போனா கிறிஸ்டின்ங்கிறான், அங்க போனா என்ன முஸ்லீம்ங்கிறான், இவங்களுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் பாகுபாடு? அப்பதான் தாய்ப்புறா சொல்லிட்டான், அதனாலதான் நம்ம எங்க இருக்கோம், நம்ம மேல கோபுரத்துக்கு மேல இருக்கோம். மனுஷன் இதெல்லாம் பார்க்கறனாலதான் பாரு எங்க இருக்காங்க, கீழே இருக்காங்க. சமய நல்லிணக்கம் என்பது இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. சமயம் இதை புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லணும். நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாராக இருந்தாலும் சரி, வேலையாளராக இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் மேனு யாராக இருந்தாலும் சரி, இந்த சமயம் இந்த புத்தி நமக்கு என்ன செய்யணும், நீங்க வந்து பாட வேண்டும். சில பேர் நம்ம குறுக்கோளியில் மேல போயிடலாம். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க குறுக்கோளியில் மேல போறீங்களோ
அவ்வளவு தூரத்துல என்ன ஆயிரும், திருப்பி பண்ண நேரடியா பண்ண அதால பாதாளத்தை வந்து பண்ண கொண்டு வந்து. அதெல்லாம் சொல்றது எப்பவுமே குறுக்கோளில போகாம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் முயற்சி செய்து ஒரு அடையணும்னு சொல்றோம். இந்த குறுக்கோளில போய் ஒரு டக்கு நம்ம போனோம், அடுத்த வழி எவ்வளவு தூரத்துக்கு மேல போறோமோ அவ்வளவு தூரத்தில் அப்படியே கொண்டாந்து பணம் கீழே பண்ண கிடைக்கும். இது கூட கதைலாம் எனக்கு சொல்லலாம், நிறைய கதை சொல்லலாம். ஒருத்தர் இப்படிதான் பாருனாங்க, ரொம்ப ஆணவம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தார். எங்க போனாலும் நான் தான் பெரிய ஆள். இந்த ஈகோ மட்டும் வந்துச்சுன்னு, ஈகோ வந்து எப்படின்னு சொன்னாக்க சின்னோண்டு தூசி இருக்கு இல்லையா, கண்ணில் விழுந்துருச்சுன்னு. தூசி சின்னதுதான், ஆனா அது கண்ணில் விழுந்துருச்சா நம்ம என்ன செய்யலாம், அது எடுக்காத வரைக்கும் மரம் அப்படியே தடவி பெரிய பிரச்சனையே வந்துடும். முள்ளு ரொம்ப சின்னதுதான், ஆனா குத்திருச்சுனாக்க பரவாயில்ல அப்படியே இருக்கணும்னு விட்டுட்டு யாரும் மரம் போறது. அவ்வளோக்கு செருப்பு நடக்கும் பொழுது செருப்புக்குள்ள சின்னோண்டு ஒரு கல் போயிருதுன்னு, சின்ன கல் சரள கல் ஒன்று செருப்புக்குள்ள போயிருது. என்ன செய்வோம், ஆஹா நல்லா இருக்கு, மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு, சரி போவோமா. முதல்ல அதை தட்டி விட்டு இருந்தா மறுவேளை பார்க்கக்கூடிய சூழல் காணாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில சின்ன விஷயங்களை தலைவர்கள் வருகிறவர்கள் வரவேற்கிறேன் பெருமகிழ்ச்சி. அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குறுக்கோலியில போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமா நம்ம வந்து கீழே வந்துடும். அதான் சொன்ன ஈகோ. இந்த ஈகோ என்பது வந்து பார்த்தா சண்டி குதிரை மாதிரி.